வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் ஹெல்த்தியான கம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு கஞ்சி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கப் 1/4 உடைச்ச கம்பை எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் 1/4 தான் இருக்குது. அதனால் இது நம்ம நல்லா நைஸாக ஆக்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா பாயில் ஆகிடும். ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பேஸ்டாக்கிறதுனால 2 விசில் போதும். முழு கம்பாக இருந்தது 1/4 இருந்ததுன்னா நம்ம ஒரு 4 விசில் தேவைப்படும். இப்போ விசில் வந்து அதை இறக்கியாச்சு. நம்ம அது கூலாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உளுந்தும் கடுகும் 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லிக்யூடாக வேணுமா இல்லை கொஞ்சம் திக் கன்சிஸ்டி வேணுமான்றதை பேஸ் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக திக் கன்சிஸ்டன்ஸாக செய்ய போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகிட்ருக்கும். ஸோ 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க கம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கம்பு வெஜிடபிள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.